இக்கல்விக்கூடத்தில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கல்வியின் அருமை பெருமைகளை அன்றே ஆராய்ந்தறிந்து கல்வி ஒன்றே நாட்டையும் வீட்டையும் உயர்த்தும் என்ற உண்மை உணர்ந்து கல்விக்காக பல நலத்திட்டங்களை ஆற்றி கல்வி நாயகனாக உலாவரும் கர்மவீரர் காமராசர் அவர்களை பற்றி ஒரு சில மணித்துளிகள் பேச வந்துள்ளேன். 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரிலே குமாரசாமி சிவகாமி என்ற இணையருக்கு மகனாக பிறந்தார். இளம் வயதிலேயே தந்தையை இழந்ததால் இடையிலேயே படிப்பை நிறுத்தினார். இளம் பருவத்திலேயே ஏற்பட்ட ஆர்வத்தினால் அரசியலில் நுழைந்தார். காங்கிரஸில் இணைந்து விடுதலைப் போரில் பங்கேற்றார். 1954இல் முதல்வராக பதவியேற்று தமிழக மக்களின் நலனுக்காக நல்ல பல திட்டங்களை தீட்டினார். ஒரு அரசியல் தலைவன் எப்படியெல்லாம் அரசாட்சி செய்ய வேண்டும் என்பதற்கு இலக்கணமாய் வாழ்ந்தார். ஊழலற்ற அரசாங்கம், உன்னதமான மக்கள் பணி, கரைபடியாத கரங்கள் என காமராசரின் பண்புகள் நீண்டு கொண்டே செல்கின்றன. ஏழை குழந்தைகளை அழைத்து வயிற்றுக்கு சோறு போட்டு அறிவுக்கு வேலை கொடுத்து கல்விச்சாலையில் அமர வைத்தார். இலவச கல்வி, மதிய உணவு திட்டம் என எண்ணற்ற பல திட்டங்களை தீட்டி ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கனியான கல்வியை அவர்களின் இல்லத்திற்கே கொண்டு சேர்த்தார். கல்வித்துறை மட்டுமின்றி தொழில்துறை, விவசாயம், நீர்ப்பாசனம் என பல துறைகளிலும் தடம் பதித்தார். காமராசரின் கல்விப்பணிகளை பாராட்டி அவருடைய பிறந்த நாளான ஜூலை 15 ஒவ்வொரு ஆண்டும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகின்றது. மகாத்மா காந்தியைப் போல் இனி ஒருவர் பிறக்கப் போவதில்லை என்று உலகமே பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் கருப்பு காந்தி என்று அனைவராலும் பாராட்ட பெற்றார். படிக்காத மேதை, தன்னலமற்ற தலைவர், பெருந்தலைவர், ஏழை பங்காளன், கர்மவீரர், கிங் மேக்கர் என பல சிறப்பு பெயர்களுக்கு சொந்தக்காரர். காமராசர் முதல்வராக பணியாற்றியது வெறும் 9 ஆண்டுகள். ஆனால் அவரின் புகழ் பேசும் 1000 ஆண்டுகள். இவரின் ஆட்சிக்காலம் தமிழக வரலாற்றின் பொற்காலமாகத்தான் பார்க்கப்பட்டது. இத்தகு சிறப்பு வாய்ந்த கர்மவீரர் காமராசர் 1975 அக்டோபர் 2ஆம் நாள் மறைந்தார். இந்தியாவே ஒருவனிடம் இருந்தது, ஆனால் அவன் சட்டைப்பை மட்டும் காலியாகவே இருந்தது என்று கவிஞர் ஒருவர் காமராசரின் எளிமையை எடுத்துரைக்கிறார். தன்னலம் கருதாது வருங்கால சமுதாயம் வளம் பெற உழைத்திட்ட தன்னலமற்ற தலைவரை இனி நாடு காண்பதரிது. நன்றி.